அண்ணாமலையுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இந்த மக்கள் மத்தியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த பதவி ஒரு புறம் இருந்தாலும் கூட, நான் என்றைக்கும் எந்த பதவியோட இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் கூட, என்னுடைய பிஜேபி தொண்டர்களுடன் தொண்டனாகவே இருப்பேன் என்ற முதலிலே என்னுடைய உறுதிமொழியை கொடுக்கிறேன். அதுபோலவே இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று பிஜேபி நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐயா மோடியுடைய ஆணை, தலைவர் அண்ணாமலையுடைய விருப்பம். இங்கே கூடியிருக்கக்கூடிய எனது உயிரினும் மேலான பாஜகவினுடைய தொண்டர்களும் தளபதிகளும் தலைவர்களும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதன்மையான நன்றி கலந்த வணக்கத்தை பொற்பாதங்களே வணங்கி வைக்கிறேன். அவர்கள் என் மீது பொழிந்த பாசம், எனக்கு காட்டிய வழி, அந்த வழியின் மூலமாக இன்றைக்கு நான் இந்த தொகுதியிலே ஐயா மோடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற அண்ணாமலையுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இந்த மக்கள் மத்தியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த பதவி ஒரு புறம் இருந்தாலும் கூட, நான் என்றைக்கும் எந்த பதவியோட இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் கூட, என்னுடைய பிஜேபி தொண்டர்களுடன் தொண்டனாகவே இருப்பேன் என்ற முதலிலே என்னுடைய உறுதிமொழியை கொடுக்கிறேன். அதுபோலவே இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று பிஜேபி நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐயா மோடியுடைய ஆணை, தலைவர் அண்ணாமலையுடைய விருப்பம். இதை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய பாஜகவுடைய பகுதியினுடைய நண்பர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் மத்தியிலே சென்று நாங்கள் செய்திருக்கின்ற நல்ல பணிகளை, காரியங்களை எடுத்து சொல்லி, மற்றவர்கள் வைத்திருக்கின்ற துரோகத்தனமான அரசியலை எடுத்துரைத்து, நடக்கப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தாமரை சின்னம் வென்று நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பணிகளை இங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளை செய்கின்ற இந்த நேரத்திலே மக்களையும் தொண்டர்களையும் சந்திப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எங்களை பொறுத்தவரை பிஜேபி மற்ற கூட்டணி கட்சியிலே கூட பாமக, தமாக, அமமுக போன்ற அனைத்து தோழர்களையும் ஒன்றாக அரவணைத்து சென்று அவருடைய வாக்குகளையும் பெற்று பொதுமக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இங்கே வேட்பாளருடைய தகுதியே இல்லாத பல பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இயக்கத்தினுடைய வேட்பாளர்களுடைய அந்த இயக்கத்தினுடைய வாக்குகளையும் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக பிஜேபி கூட்டணியுடைய வாக்குகளையும் தாண்டி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மற்ற இயக்கத்தினுடைய வாக்குகளையும் பெறுவதுதான் எங்களுடைய இலக்கு. அதன் மூலமாக 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி இந்த தொகுதியிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை உங்கள் மத்தியிலே வைத்து வணக்கத்தோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम।
நம்முடைய கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய பயனாக வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி அளித்து கிட்டத்தட்ட குறைஞ்சது 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் வெற்றி பெற வேண்டும். நல்லது செய்ய வேண்டும். நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று அவர் இன்னும் 20 நாட்கள் ஏதாவது உழைக்க வேண்டும். நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நமக்கு அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய மாவட்டத்தில் இல்லை. இருந்தாலும் கூட அவர் நமக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர். உண்மையாகவே நாம் கடந்த 2-3 வருடங்களாக நம்மிடத்திலே தினந்தோறும் அழைத்தாலும் கூட நமக்காக வந்து ஆக வரக்கூடிய காலத்திலே நாம் எப்படியெல்லாம் வேலை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் நாம் செயல்பட வேண்டும் என்று நம்முடைய அண்ணா நரசிம்மன் அவர்கள் நிலைக்கு ஒரு 2 நிமிடம் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மதிய உணவு வேலை அண்ணன் ஒரு 5 நிமிடத்தில் முடித்துவிட்டால் நல்லது என்று நினைக்கிறேன். செம்பியாக இருந்தாலும் இதுவும் இல்லாமல் இருந்தாலும் அல்லது நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்தாலும் இதற்கு பிறகும் உங்களில் ஒருவனாக என்றைக்கும் இருப்பேன் என்ற உறுதியை உங்கள் மத்தியில் வித்தியாசம்லாம் இல்லை. பதவி, பணம், ஜாதி, மதம் என்றதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் 47 வருஷம் அப்படி பார்த்தவர்கள்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த வேட்பாளருக்கு இல்லை. அதிலும் குறிப்பாக நம்முடைய ஒப்பற்ற கட்சி பிஜேபியில் அதற்கு இடமே இல்லை. நாம் அத்தனை பேரும் அனைத்து தெரிஞ்சு அத்தனை பேருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. 3 நாட்களுக்கு முன்பாக நான் ஏதோ டிவியில் பார்க்காம திடீர்னு பார்த்தா டிவியில் ஒரு பேர் வந்துருக்கோம். ஏன்னா அடிக்கடி வரப்பா இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் நடத்தி டிவி எல்லாருமே வந்து 9 பேர் பட்டியல் 4,000. அதாவது இந்த தொகுதியை நம்முடைய இயக்கம் ஒரு ஸ்டார் கேட்டகரியில் ஏ கேட்டகரியில் பிஜேபி தொகுதி என்று நிர்ணயித்திருக்கிறார். அதற்கு நீங்கள் ஆற்றியப்பட்டு நீங்கள் கொடுத்த ஊக்கம், அது வந்தபோது நீங்கள் எழுப்பிய எழுச்சி, கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து ஓசூர் வரைக்கும் நீங்கள் எழுப்பிய எழுச்சி தலைவர்கள் மனதில் ஏற்பட்டது. நாடாளுமன்றத்திலே நாம் இந்த தொகுதியை ஸ்டார் கேட்டகரியாக உருவாக்குவோம் என்று சொல்லி செய்யக்கூடிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். போராட்டம் சர்வே ரிப்போர்ட் இதெல்லாம் வந்துருச்சு. எல்லாத்தையும் நம்மளால பார்த்தோம். இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன். ஆனால் நம்முடைய தலைவர் கையொப்பமிட்டு எப்போது அறிவிக்கிறாரோ அதுதான் உண்மையான செய்தி. நான் அமைதியாக காத்திருந்தேன். இதான் உண்மை. அந்த அமைதிக்கு கிடைத்த இந்த பணி தான் இன்றைக்கு வேட்பாளர் பணி. இந்த வேட்பாளர் பணி என்பது 16 லட்சம் வாக்காளர் நம்முடைய தொகுதியில் இருக்காங்க. அவங்க போய் நம்ம நிச்சயமாக கூடாமல் சந்திக்க முடியாது. இப்போ நமக்கு இருக்கிற நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 23, 24 நாளைக்கு 25ஆம் தேதி நம்ம நாமினேஷன் போடணும். உங்கள் வேட்பாளர் உங்களுக்காக இந்த 12 லட்சம் பேர் நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 25ஆம் தேதி நாமினேஷன் போட போகிறோம். 26, 27, இந்த 28 3 நாட்களில் 2 மாவட்ட தலைவரோடு சேர்ந்து முடிவு எடுத்துருக்காங்க. எல்லா சட்டமன்றத்திற்கும் ஒரு கூட்டம். அந்த சட்டமன்ற கூட்டம் பிரம்மாண்டமாக இருக்கணும். அந்த தொகுதியில் 5,000 பேர் 10,000 பேர் அந்த சட்டமன்ற கூட்டத்துக்கு சேர்த்துக்கணும்னா நாம தான் ஜெயிக்கும். நம்மை சந்திப்பதற்கு, நம் மக்களை சந்திப்பதற்கு, நம்முடைய கட்சியுடைய இயக்க தோழர்களை சந்திப்பதற்கு, நாம் இந்த தொகுதியிலே தாமரை மலரை செய்வதற்கு நம் தலைவர் நமக்காக ஒரு நாள் வருகிறார். அவர்